வணக்கம். இன்று சென்னிமலை கோயில் திறப்பு விழா. திருவாதிரை நட்சத்திரம் வேளையில் இன்று கோயில் ரோடு வேலை பெற்று வந்ததால் இன்று முதல் கோயில் திறப்பு விழா நடக்கிறது. மலைப்பகுதி ரோடு பராமரிப்பு பணி இன்று உடன் முடிவடைந்து இன்றே திறப்பு விழா. காலை 10 மணி அளவில் மிக சிறப்பாக சென்னிமலை ஆண்டவரை தரிசிக்க 11 மணியிலிருந்து மிக அற்புதமாக படியேற முடியாத அனைவரும் சென்னிமலை மிக தாழ்மையுடன் இன்று திறப்பு விழா நடக்கிறது. இன்று திருவாதிரை நட்சத்திரம் மிக சிறப்பு வாய்ந்ததாக இருக்கப் போகிறது. முருகப்பெருமான் காட்சி அற்புதமான காட்சியாக இருக்கிறது. ராஜா அலங்காரத்துடன் முருகன் ஜொலித்து கொண்டு இருக்கிறார். சிறப்பறிய அனைவரும் வாரீர் வாரீர். மிக சிறப்பாக ஆண்டவன் தரிசனம் பெறுக. ஆண்டவன் இங்கே சென்னிமலையில் 3500 வருஷத்துக்கு மேலாக அருள் பாலித்து கொண்டு இருக்கிறார். இங்கு இருக்கும் முருகப்பெருமானின் அருள் ஆசி என்னவென்றால், குழந்தைக்கு வரம் தேடி வருவோருக்கு 12 வாரத்தில் தொடர்ந்து 12 வாரம் மலை ஏறிவிட்டால் குழந்தை பாக்கியம் 100% கொடுத்தே தீருவார். பூமி மனை யாருக்கு வீடு இல்லையோ அவிய வீடு வாங்குகிற யோகத்தை தரக்கூடிய ஒரே மலை சென்னிமலை. மிக பிரம்மாண்டமாக இந்த சென்னிமலையில் ஒவ்வொன்றும் காட்சி தந்து கொண்டு இருக்கிறார். இந்த சென்னிமலை முருகன் நீங்கள் தரிசனம் பண்ணி கொண்டு போவீர்களானால், செவ்வாய்க்கிழமை வந்தால் வீடு கன்ஃபார்ம்டு, வியாழக்கிழமை வந்தால் குழந்தை கன்ஃபார்ம்டு. 12 வாரம் தொடர்ந்து வரணும். ஆனால் ஒரு வாரம் மிஸ் ஆனாலும் ஃபஸ்ட்டுலேருந்து 12 வாரம் ஆக மொத்தம் 12 வாரம். வியாழக்கிழமை குழந்தையை தருகிறார், செவ்வாய்க்கிழமை பூமியை தருகிறார், திங்கக்கிழமை அற்புதமான யோகத்தை தரக்கூடிய சந்திர பகவானாகிய நாளில் உணவு தொழில் செய்வோருக்கு மிகப்பெரிய வெற்றியை தருவார். திங்கக்கிழமை தரிசனம் பண்ணால், புதன்கிழமை கல்வி படிப்பு குழந்தைகளுக்கு படிப்பை சிறப்பாக தருகிறார். வெள்ளிக்கிழமை வருவோருக்கு திருமணம் உறுதியாக 12 வாரம் வெள்ளிக்கிழமை வந்தால் உறுதியாக திருமணம் உண்டு. ஆனால் தொடர்ந்து 12 வாரமாக இருக்கணும். ஒரு வாரம் மிஸ் ஆனாலும் அது கண்டிப்பாக ஃபஸ்ட்டுலேருந்து தொடர வேண்டும். சனிக்கிழமை வந்தால் தொழில் சிறப்பான தொழிலாக அமையப்படும். ஞாயிற்றுக்கிழமை வந்தால் அரசாங்க வேலை கன்ஃபார்ம்டாக கிடைக்கி. ஆக மொத்தத்தில் ராகு காலத்தில் திருவாதிரை நட்சத்திரத்தில் வந்தால் அவைகளுக்கு ராகு